நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு ரொட்டி பிரியாணி. குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜிக்கு ரொம்ப நாளாகவே ஆசை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னு. அதுவும் அவங்க குடும்பத்தோடு போய் சாப்பிட்ணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. அன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வரும்பொழுது பெரிய ஹோட்டல் அவங்க கண் எதிர்க்கப்படுது. அதை பார்த்தோன்னையும் இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹோட்டல் வாடகைக்கு விடப்படும்னு போர்டு போட்டிருக்கு. அட கடவுளே, நான் இந்த ஹோட்டலில் குடும்பத்தோடு வந்து சாப்பிடலான்ல நினச்சேன். ஆனால் வாடகைக்கு விடப்படும்னு போட்டிருக்கே. எப்போ இதை யார் வாடகைக்கு பிடிச்சி அவங்க சமையல் செய்வாங்களோ தெரியல. இவ்வளோ அழகான ஹோட்டலாக இருக்குது. சரி, கூடிய சீக்கிரத்திலேயே இந்த ஹோட்டலுக்கு வரணுன்ட்டு பார்த்துட்டே போனாங்க. திரும்பவும் 2 நாளுக்கு அப்புறம் அதே வழியில் சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கும் பொழுதும் ஹோட்டலில் பார்க்குறாங்க. வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிற போர்டு இல்லை. ஐ, என்னது இது? யாரோ இதை பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்போனா ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க. வகை வகையாக சாப்பாடு, வாசனை வேற வருதே. நாளைக்கே வந்து சாப்பிட்ற வேண்டியது தான் குடும்பத்தோட. ஞாயிற்றுக்கிழமை வேறையா? கறி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ஹோட்டலுக்கெல்லாம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல. அதுங்க தான் எப்போ பார்த்தாலும் எங்கேயுமே போகிறதில்ல. ஆசைப்படுவாங்கள்ல இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு. நாளைக்கு நிச்சயமாக கூட்டிகிட்டு வந்துடணும்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. இவ்வளோ சந்தோஷத்தோடு வர்றதை பார்த்தோன்னையும், என்னாச்சு சுஜி, வரும்பொழுதே இவ்வளோ சிரிப்போட வரியே, முகம் அவ்வளோ அருமையாக அழகாக பளிச்சுன்னு இருக்கு. என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? என்னம்மா அப்படிங்கிறாங்க. அதுவா அத்தை அப்படின்னு ஆரம்பித்து அவங்க அத்தை, மாமா, கணவன் எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கு ஹோட்டலுக்கு போகலாமா? அதுவும் நான் ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கிறேன், பெருசாக இருக்கும், புதுசாக இப்போ தான் திறந்துருக்குறாங்க. நம்ம போகலாமா? குழந்தைங்க கிட்ட இன்னும் சொல்லலை, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. எவ்வளோ நாளாக வீட்டிலையே இருக்கிறாங்க, எங்கேயும் போகிறதில்லல்ல. இது மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனால் தானே அவங்களும் பழகுவாங்க, நிறையா இடங்களை பார்ப்பாங்க. நம்மளுமே எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. போகலாமா அத்தை? போகலாமா மாமா? ஏங்க போகலாங்க அப்படிங்கிறாங்க. ஆ போகலாம் சுஜி. என்னைக்கு போகலாம் அது சொல்லு. எல்லாத்துக்கும் லீவ் இருக்கணும், அப்போ தானே போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், லீவை வச்சு தான் போக முடியும். நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமல்ல, அப்போ போகலாம்ல. நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஓய்வெடுத்தோம்னா ஜீரணமாயிடும். சூப்பராக ஞாயிற்றுக்கிழமை பக்காவாக முடிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அவங்கவுங்க வேலையை எல்லாரும் பார்க்க வேண்டியது தான். சரியா அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அப்போனா குழந்தைங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுவோமா? போய் சொல்லு, கூப்பிட்டுட்டு வா குழந்தைங்கள அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே குழந்தைங்க காதில் இதெல்லாம் விழுந்துருச்சு. ஐ ஜாலி ஜாலி, நம்ம ஹோட்டலுக்கு போகிறோமா? எனக்கு சிக்கன் வேணும், சிக்கி சிக்கி அப்படிங்குதுங்க 2 குழந்தைங்களும். ஒரு பொன் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அண்ணன் தங்கச்சி. பார்த்தீங்களா அத்தை? நம்ம சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு பார்த்தா நமக்கே தெரியாமல் இந்த நண்டானும் சுண்டானும் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துருக்குதுங்க. ஏய் குட்டிங்களா, என்னது இதெல்லாம்? நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தானே நாங்கள் நினச்சோம். சேட்டை ஓவராகிடுச்சு போல இருக்குதே. சரி சரி, நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. நம்ம நாளைக்கு போகிறோன்னே, நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. குழந்தைங்களும் நாளைக்கு ஹோட்டலுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம், எப்படி போகலாம், என்ன வாங்கி சாப்பிட்லான்ட்டு கதையாக பேசிகிட்ருக்குறாங்க. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. விளையாட்டு மேலே கூட ஆர்வம் இல்லை. எப்போடா ஹோட்டலுக்கு போவோம், நாளைக்கு விடியோன்ட்டு யோசனையிலேயே பேசிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சதும் எப்போவுமே சுஜியோட 2 குழந்தைங்களும் எழுப்புனதுக்கு அப்புறமா தான் எழுந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை
யாருமே எழுப்புறதுக்கு முன்னாடி வேக வேகமாக அவ்வளோ புத்துணர்ச்சியாக குதிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. அம்மா அம்மா போகலாமா, என்னையும் பாப்பாவையும் முதல்ல கிளப்புங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பிக்கோங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு சூப்பராக கிளம்பிட்டாங்க. ரொம்ப தூரமாம்மா, இல்லைன்னா பக்கமா, நடந்து போகணுமா, இல்லை ஆட்டோலையா அப்படிங்கிறாங்க. தூரம்தான் செல்லுங்களா, சந்தைக்கு போயிட்டு வர்ற வழியில் நான் போயிட்டு வரும்பொழுது பாதி தூரத்துலேருந்து நடந்து வருவேன். நீங்கள்லாம் குழந்தைங்கள்ல, பாட்டி தாத்தாவுக்கு வர அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அம்மா அப்பாவுக்கு கால் வலிக்காது, உங்கள் எல்லாத்துக்கும் கால் வலிக்கும்ல, அதனால் நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஆட்டோவில் தான் போகிறோன்ட்டு ஆட்டோ பிடிச்சி குடும்பத்தோட ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. ஹோட்டலும் வந்துடுச்சு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. பார்க்கும் பொழுதே அவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய ஹோட்டலாக வெளிச்சமாக செம்மையாக இருக்குது. ஐ, இவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு அந்த குழந்தைங்க கத்தி கூச்சல் போடுதுங்க. ஷூ ஷூ சத்தம் போடக்கூடாது, எல்லாரும் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் கத்திகிட்டே இருக்கிறதா, சத்தம் போடக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. உடனே அந்த குட்டி தம்பியும் பாப்பாவும் அமைதியாயிட்டாங்க. இவங்க 4 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. என்ன சாப்பிடலாம், எது ருசியாக இருக்கும்னு தெரியலையே, நம்ம எல்லாரும் வேற முறையாக இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டலில் நான்வெஜ்ஜும் கிடைக்கும், வெஜ்ஜும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டாதானே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிரியாணி சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா, சிக்கன் பிரியாணி நேற்றே நாங்கள் கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க குழந்தைங்க. ஆமாம் அத்தை, நேற்றே குழந்தைங்க சிக்கன்னு சொன்னாங்கல்ல, அதனால் குழந்தைங்களுக்கு சிக்கன் பிரியாணி. சரி, உங்கள் எல்லாத்துக்கும் என்ன வேணும், நீங்களும் சிக்கன் பிரியாணியா, இல்லைன்னா வேறு ஏதாவது புதுசாக சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். மெனு கார்டு வேறு கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா வரிசையாக லிஸ்ட் இருக்கும். பிடிச்சதை ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, நம்ம பிரியாணியே சாப்பிட்லாம், முறையாக வந்திருக்குறோம், மொத்தமாக ஒன்றா ஒரே மாதிரி சாப்பிடுவோன்ட்டு பிரியாணியே ஆர்ட்ரு கொடுத்துட்டாங்க. சர்வரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பிரியாணியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் சுட சுட பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பக்கத்து டேபிளில் ஒரு கணவன் மனைவி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு யோசிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க நிறையா ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க போல இருக்குது. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ஹோட்டலில் பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை போல இருக்குது. அதனால் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு இந்த ஹோட்டல் செட் ஆகாது, நம்ம வேணும்னா வேறு ஹோட்டலுக்கு போகலாம். எப்போவுமே வழக்கமாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரானு, ஃபிஷ்ஷு இவ்வளோ தானே இருக்குது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. சாப்பிடாமலேயே வெறும் வயிற்றோட ஹோட்டல்லேருந்து எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. அதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்த சுஜி, நம்ம தான் இப்போ முறையாக ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கிறோமா, அதுவும் மொத்தமாக பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவங்க பாரு, எவ்வளோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருப்பாங்களோ என்னமோ, ஆனால் இந்த கடையில் உள்ளது பிடிக்கல, அவங்களுக்கு வேணான்னு உடனே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போது மனுஷங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற பழக்கத்தை விரும்பி எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் விதவிதமாக எங்கே கிடைக்கும்னு பார்க்குறாங்க. அதுதான் ரொம்ப ஆர்வத்தை தூண்டும் போல இருக்குது. சரி சரி, நம்ம அவங்கள பற்றி பேசி நினச்சி என்னத்தை பண்ணுறது, உலகத்தில் நிறையா மனுஷங்க இப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம நினச்சி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்தோடு வந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டோம். வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு சாப்பிட்டு முடித்ததும் திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி பார்க்குக்கு போகிறாங்க. குழந்தைங்க விளையாடுறாங்க. இவங்க 4 பேரும் உட்காந்து இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு நல்லா கதை பேசிட்டு பொழுது போகிறதே தெரியாமல் நல்லா காத்தோட்டமாக உட்காந்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சா, வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. சுஜிக்கு அந்த 2 பேர் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடாம போனாங்களே அப்படிங்கிற விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நான் எதுக்கு இப்போது அவங்கள பற்றி இப்படி யோசிச்சுட்ருக்குறேன்னு தெரியலையே. அவங்க இந்த ஹோட்டல் இல்லைன்னா வேறு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு நான் எதுக்கு இப்போது அவங்களையே நினச்சிட்ருக்கேன்னு தான் தெரியல. இப்போது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா என் மண்டை பிச்சுக்குது. இப்போவே போயிட்டு மாமா அத்தைக்கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்களோட கணவனும் குழந்தைங்களும் தூங்கிட்டாங்க. அவங்களோட மாமனார் மாமியார் தூங்கலையா, அவங்கக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ம். ஓ! இவ்வளோ நேரம் நீ தூங்காம இதையே யோசிச்சுட்டு இருந்தியா? அட என்ன சுஜி நீனு! அவங்களே இந்நேரம் நல்லா 2ஆம் தூக்கம் 3ஆம் தூக்கத்தில் இருப்பாங்க. ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடான்னா, நாங்களும் நினச்சோம் நீ தூங்கியிருப்பேன்னு. இப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கிறியே! எங்களுக்கு சிரிப்பா வருது. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு பார்ப்போம். ஹோட்டல ஆரம்பிக்க போகிறோம் நம்ம விதவிதமாக சமைச்சு கொடுக்கறதுக்கு. சொல்லு. ஹோட்டல் ஆரம்பித்தா வேணும்னா நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சமையலை அறிமுகப்படுத்தலாம் விதவிதமாக. அந்த மாதிரி எந்த யோசனையுமே கிடையாதே. உனக்கு ஏதாச்சும் இருக்குதா? இருந்தால் சொல்லு. நம்ம வேணும்னா செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதை நான் எப்படி அத்தை சொல்கிறது? அதெல்லாம் ஆசைப்பட்டா ஆசைப்பட்டதோடு நம்ம காலம் போகும், அவ்வளோதான். நம்ம நினைக்கிற மாதிரி ஆசைப்பட்டுமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். அதுவே நான் எவ்வளோ வருஷங்களாக நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போதான் நடந்திருக்கு இன்னைக்கு. இன்னும் நான் ஹோட்டல் வைக்கணும்னு நினச்சேன்னா அது எப்போ நடக்குமோ? நம்மக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி காசு இருக்கணும்ல. உடனே எல்லாத்தையும் எப்படி நம்மளா நடத்த முடியும்? சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. அதனால் அதை பற்றி நான் எதையும் யோசிக்கலை. ஆசை இருந்தாலும் அது ஒரு மூலையில் இருந்துட்டு போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆ என்ன சுஜி இப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் விட முடியாது. ஆசைப்பட்டோம்னா அது நல்ல ஆசையாக இருக்கும் பொழுது நம்ம அதை செயல்படுத்தி ஆகணும். கஷ்டப்பட்டுனாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். உனக்கு என்ன வேணும்? அமௌண்ட் இருந்தால் போதும்ல நீ நினச்ச மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு. நான் வரேன் 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 இங்கேயே இரு அப்படின்ட்டு அவங்களோட மாமியார் எழுந்திரிச்சு போகிறாங்க. ஒரு வேளை குகனை தான் எழுப்பி கூட்டு வர போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க மாமா, அத்தை எங்கே போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இருமா இருமா வருவாங்க. எங்கன்னு என்னை துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருந்தல்ல, அதோ வந்துட்டாங்க பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க அத்தை என்னடானா கை நிறையா அவங்க சேர்த்து வச்ச தங்க நகைகளை கொண்டு வராங்க. இந்தாம்மா சுஜி, இதை வாங்கிக்கோ. இந்த நகைகளை வச்சு நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதை முதல்ல எடுத்துகிட்டு போய் உள்ளே வைங்க. இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் இப்போ என்ன கேட்டேன்னு நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறீங்க? போய் முதல்ல உள்ளே வைங்க. போங்க போங்க அப்படிங்கிறாங்க. கல்பனா, நான் நினச்ச மாதிரியே அப்படியே செஞ்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஜி வாங்கிக்கோமா. இதை வச்சு நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம். நானும் அத்தையும் சொன்னது தான். இந்த நகையை முதல்ல வாங்கிக்கோ. நாங்கள் சொல்கிறத நீ கேட்பல்ல? கேட்ப தானே? அது இல்லாமல் உன்னோட ஆசையை அப்படியே புள்ளி வச்சு நிறுத்திடவா என்ன? அது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கணும். நம்ம முன்னேறதுக்கான வழியில் தானே நீ யோசிக்கிற. நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம். இதை வச்சு நம்ம தொழில் ஆரம்பிப்போம். ஹோட்டலு பிரம்மாண்டமாக திறப்போம். அதில் நமக்கு பிஸ்னஸ் நல்லா போகுமா? நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. குகனும் இந்த விஷயத்தை கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி சரி, நேரமாச்சுல்ல, நீ போய் இப்போ தூங்கு. காலையில் நம்ம பேசிட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சுஜிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. கண்ணீராக ஊற்றுது. என்ன சொல்கிறதுனே அவளுக்கு தெரியல. அமைதியாக இருக்கிறா. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் 4 பேரும் கலந்து பேசிக்கிறாங்க. பிறகு அந்த நகைகள் எல்லாத்தையும் பணமாக மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஹோட்டல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு இடம்லேருந்து அதுக்கு பொருட்கள் வரைக்கும் மொத்தமும் வாங்கிட்டாங்க. ஹோட்டல் திறக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி தேங்காயெல்லாம் உடச்சி சீரும் சிறப்புமாக ஹோட்டலை பிரம்மாண்டமாக திறந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க என்ன உணவு சமைக்க போகிறாங்கன்னா, இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ரொட்டி பிரியாணி. இதை கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், ரொட்டிக்குள்ளே பிரியாணி. பிரியாணி இருக்கிறதே தெரியாது. வெளியில் பார்த்தா பன்னு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள பிரியாணி இருக்கும். அதை கட் பண்ணி சாப்பிடணும். சூப்பராக செய்கிறாங்க. தடபுடலாக வாசனையோட ரொட்டி பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குது. இதோட பேரை கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குது.
இந்த உலகத்தில் புதுசாக ஒரு மளிகை கடை திறந்தாலே இந்த கடைக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வருவாங்கள்ல ஜனங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஹோட்டல் திறந்துருக்குறாங்கல்ல, அப்படி என்னென்ன உணவுகள் தான் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம், இல்லைன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டாச்சு போகலான்ட்டு ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தவங்கள்ல ரொட்டி பிரியாணியை கேள்விப்பட்டோனையும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ட்டு முடிவோட ரொட்டி பிரியாணியை நிறையா பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்குது. சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி விடுறாங்களா, கூட்டம் அலை மோதுது. எவ்வளோக்கு எவ்வளவு முழு மனசோட ரொட்டி பிரியாணி ஹோட்டலை திறந்தாங்களோ அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்குது. காசும் நிறையா சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுலேயே அடகு வச்ச தங்க நகைகளையும் சீக்கிரத்திலேயே மீட்டுட்டாங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நல்ல உறவுகள் இருக்கிறாங்கன்னா நம்ம கொடுத்து வச்சவங்க, வரம் வாங்கி வந்தவங்கன்னு அர்த்தம். நம்மளோட ஆசைகள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற உறவுகள் கிடைக்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொக்கிஷம். அப்படிப்பட்ட உறவுகளை நாம் மிக சிறப்பாக பார்த்துக்கணும். அதுதான் இருக்கிறதுலேயே தலை சிறந்த பண்பு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.